பழனி கோயில் நில மோசடியில் சார் பதிவாளர் பாலச்சந்தர் உள்பட 2 சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்த நிலையில் பத்திரப்பதிவு நடைபெற்ற நாளன்று விடுப்பில் சென்ற பாலச்சந்தர் உட்பட 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் முகமது ரியாஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரியாஸ். செய்யப்பட்டு பத்திரப்பதிவுத்துறை உத்தரவு திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சுமார் 1.40 சென்ட் பரப்பளவில் இருக்கும் 100 கோடி மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்வதாக கூறப்பட்ட விவகாரத்தில் கோவில் நிர்வாகம் சார்பில் அடிவாரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதில் 4 பேர் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் வழக்கை சிபிசிஐடி மாற்ற தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் சிபிசிஐடி தென்மண்டல எஸ்பி சாஜிதா, டிஎஸ்பி அஜய் தங்கம் உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்து இந்த வழக்கில் 4 பேரை கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். ஏற்கனவே பத்திரப்பதிவுத்துறை ஜஸ்டின் மணிகண்டன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் சிபிசிஐடி விசாரணை ஆஜராகி வரும் நிலையில் மேலும் 2 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்படி பழனி சாறு பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் அலுவலர்கள் உதவியாளர் சிவசங்கரி பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் கடந்த ஜூலை 3ஆம் தேதி இந்த நிலத்தின் பத்திரவு செயல்பட தொடங்கி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் கிளையில் ஜஸ்டின் மணிகண்டன் ஜாமீன் கோரியிருந்தது. அந்த ஜாமீன் பணியின் போது முதலில் இந்த பத்திரத்தை துவக்கி வைத்ததாக கூறப்படும் உதவி சார் பதிவாளர் பாலச்சந்திரன் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கோணங்கள் விசாரணை நடைபெற்று வருகிற நிலையில் தற்போது மேலும் 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்ய நடவடிக்கை ஏற்பட்டது. நில மோசடி பத்திரப்பதிவு மற்றும் விசாரணை அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். சிகாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.